بسم الله الرحمن الرحيم من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم إن الله كان غفورا رحيما. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவன் இனிய திருநாமத்தால் ஆரம்பிச்சு கணிதத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்க வழிபாடுகளையும் நோன்பையும் நமக்கு வாரி கொடுத்திருந்தான். அந்த நோன்புகளையும் இபாதத்துக்களையும் நாம் செய்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் படைத்த அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நன்மைக்காக நாம் அமல்களை இக்லாஸான முறையில் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நம்முடைய வாழ்வில் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்த ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். குறிப்பாக நோன்பிற்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கூறிக்கொண்டான். நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து நாம் இந்த உலக வாழ்க்கையில் நோன்பு முடிந்த பிறகு எல்லா மக்களும் எதிர்பார்க்கக்கூடியது சந்தோஷமான பெருநாள் தினத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். பெருநாளை அடைய வேண்டும், பெருநாளை நாம் தொழ வேண்டும், பெருநாள் நேரத்திலே ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்துவத்தை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும், நம்மளால் இயன்ற தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்கின்ற உயர்வான ஒரு நோக்கத்தை சிறந்த ஒரு காரியத்தை நோக்கி நாம் எதிர்பார்த்து இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நமக்கு இறை அடியார்கள் ஈமான் கொண்ட அடியார்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் இறைவன் தந்திருக்கிறான் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டங்களில் இறை கட்டளைகளையும் இறை கடமைகளையும் இஸ்லாத்தை போதிப்பதின் மூலமாக எவ்வளவு நெருக்கடிகளும் துன்பங்களும் ஏற்பட்டன. அவையுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, பல்லிக்மா உன்சில இலைக மின் ரப்பிக், நபியே உமக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன அறிவிக்கப்படுகிறதோ மக்களுக்கு நீங்கள் எடுத்து கூறுங்கள் என்ற மிகப்பெரிய பொறுப்பை இறைவன் வழங்கினான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரிலும் மதீனாவிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஈமான் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபி தோழர்களும் பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், பல வகையான போர்களிலே அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். ஈமானின் அடிப்படையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையான நெருக்கடியின் காரணமாகத்தான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். அங்கு சென்ற பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்க வேண்டும் என்ற பல முயற்சிகளிலே பல தரப்பிலிருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவருடைய நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ்வுடைய முழுமையான உதவியை கொண்டு மகத்தான வெற்றியை பெற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் ஆரம்பத்தில் ஈமான் கொண்ட ஒவ்வொரு அடியார்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டன. ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட அந்த நபி தோழர்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஸலாஹத்தை பெருமையாக அல்லாஹ் தஆலா கூட்டி காட்டுகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவின் 23வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான்: மினல் முஃமினீன ரிஜால் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிரு மா பத்தலு தப்தீலா. இறை நம்பிக்கையாளர்கள், ஈமான் கொண்ட இறை அடியார்கள், அந்த சஹாபா பெருமக்கள் மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்விடத்திலே எந்த வாக்குறுதியை கொடுத்தார்களோ அதை அப்படியே அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள். வகதா நஹ்பஹு, இன்னும் அவர்கள் எதிர்பார்த்த அந்த மரணத்திற்கு தன் உயிரையே கொடுக்க தயாராக இருந்தார்கள். வமின்ஹும் மன் யன்தஸிர், அவர்கள் தன் உயிரை கொடுப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். வமா பத்தலு தப்தீலா,
அல்லாஹ்விடத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியில் எந்த மாற்றத்தையும் அந்த நபி தோழர்கள் செய்யவில்லை. முழுமையான முறையில் கட்டுப்பட்டார்கள். தனக்கு எவ்வளவு ஈமானுக்கு பிறகு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் சோதனைகள் வந்தாலும் ஈமான் உறுதியாக இருந்தார்கள். அந்த ஈமானின் உறுதி, அந்த ஈமானியுடைய வழிமுறை, அந்த கட்டுப்பாடு தான் இன்றைக்கு நம்மளால் பெருநாள் தினத்தை சந்தோஷமான முறையில் அடையக்கூடிய நிறைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஈமான் கொண்ட பல சஹாபாக்களுக்கு சுப செய்தி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கூறினான். அவர்களில் ஒருவர் தான் 10 சஹாபாக்களில் ஒரு சஹாபி தான் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அஷரத்துல் முபஷ்ஷரா சொர்க்கவாசி என்று 10 பேர் சொல்லப்பட்டதில் ஒரு நபி தோழர் தான் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் அவர்கள். ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்டவர்கள். நேற்றை நாம் பார்த்தோமே, நாம் பார்க்கும் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களோடு சேர்ந்துதான் இந்த தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். நெருக்கடியான நேரத்தில் இருந்தார்கள். கஷ்டமான நேரத்தில் ஈமான் கொண்டு பல போர்களில் பதில் போரை தவிர மற்ற எல்லா போர்களிலும் கலந்து கொண்ட ஒரு நபி தோழர் தான் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் ஈமானின் காரணமாக பல கஷ்டங்கள் ஏற்பட்டது, சிரமங்கள் ஏற்பட்டன. அனைத்தும் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் அவர்களுக்கு பல பெயர்கள் சொல்லப்பட்டன. தல்ஹா 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 கைர், நன்மையை செய்யக்கூடியவர். தல்ஹா ஜூர், அதிகமான தர்மங்களை செய்யக்கூடியவர். தல்ஹா பயாஸ், நிறைய மக்களுக்கு போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர் என்கின்ற பல சிறப்புகளை பெற்றார்கள் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் இந்த உலகத்திலேயே சுவனத்தினுடைய சுப செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்கள் சுவனத்திற்கு செல்லக்கூடிய இந்த நபி தோழரை பார்க்க வேண்டுமே என்றால் இந்த தல்ஹா பின் உபைதுல்லாவை நீங்கள் பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட அந்த தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் போர்க்களத்தில் மிகப்பெரிய இழப்பு சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹுத் போர்க்களத்திலே அந்த உச்சி மலையை நிற்கின்ற பொழுது சில சஹாபாக்களை நியமித்தார்கள். அவர்கள் அந்த மலையை விட்டு நீங்கள் வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கிடைத்தாலும் இறங்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு இறங்கினார்கள். ஆனால் அங்கிருந்து சஹாபாக்கள் பொருட்கள், அங்கே கனிமத் பொருட்கள் கிடைக்க பெற்றவுடனே அதிலிருந்து இறங்கிவிட்டார்கள். மிகப்பெரிய தோல்வி ஏற்படக்கூடிய நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு சில 12 சஹாபாக்கள் மட்டுமே நிற்கிறார்கள். இப்படியாக குறைந்து கொண்டே அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் வந்துவிட்டது என்று மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் அவர்களும் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு தனிமையிலே இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவரை பற்றி சொல்லப்படப்படுவது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மீது எய்யப்படுகிற அம்புகளை தன்னுடைய கைகளால் வைத்து தடுத்து நிறுத்தினார்கள். தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்திலே பல கஷ்டங்கள் பட்டார்கள், தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் மீது எரியப்படுகிற அம்புகளை தங்களுடைய கைகளால் தடுத்து அவ்வளவு அம்புகளையும் தன் கையிலே வாங்கி கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவர்க்கத்தினுடைய சுப செய்தி சொன்னார்கள். தன் மீது ஏற்படுகிற அந்த அம்பை முழுமையான அல்லாஹ்வுடைய தூதர் மீது பட்டுவிடக் கூடாது என்று தன் கரத்தில் வாங்கி கொண்டவர்கள் தான் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இம்மையிலேயே சுவனத்தினுடைய சுப செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் அஹ்ஸாப்ல 33வது சூராவும் 23வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அந்த தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களில் அல்லாஹ் மினல் முஃமினீன ரிஜால் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்ததிர் வமா பத்தலு தப்தீலா. தன் உயிரையே அர்ப்பணிப்பதற்கு அவர்கள் தயாராகி ஆகிவிட்டார்கள். தன் மரணத்தை உயிரையே அல்லாஹ்வுடைய தூதருக்காக மார்க்கத்திற்காக கொடுத்து விட்டவர்களும் அவர்கள் இருக்கிறார்கள். கொடுப்பதற்காக தங்களை எதிர்பார்த்து நிற்பவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது மன் கதா நஹ்பஹு என்ற வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது அதில் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய மரணம் ஏற்படுகிறது, ஷஹீதாக போகிற உணர்வோடு அங்கே நின்று அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தார்கள். அந்த தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ஜமல் போர்க்களத்திலே அவர்கள் ஒட்டக போர் நடைபெற்ற பொழுது அங்குதான் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய ஈமானின் உறுதியாக நின்றவர்கள் தான் தல்ஹா பின் உபைதுல்லாஹ். அஷ்ரத்துல் முபஷ்ஷரா 10 சஹாபாக்கள் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுறுத்தப்பட்ட ஒரு நபி தோழர்களில் ஒரு சிறப்புமிக்க ஒரு நபி தோழர் தான் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வழிகாட்டி கொடுக்கிறார்.